ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அரசியல் வாய்ஸ். ஐரோப்பாவில் இருக்க பெரும்பாலான மக்கள் இப்போ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் பாய்காட் அமெரிக்கா. ரெண்டாவது, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவரான வெர்சுலா வான் டெர் லயன் தன்னோட பதவியை ராஜினாமா செய்வாரா? மூணாவது, ஐரோப்பிய ஒன்றியம் ரெண்டா உடையிறதுக்கு காரணம் என்ன? 100% டேரிஃப் இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் போடுறதுக்கு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அது என்ன? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி அரசியல் வாய்ஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது ஒரு நாடு கிடையாது, 27 நாடுகளோட கூட்டமைப்பு தான். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஜூலை மந்த் ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகுது. அந்த ட்ரேட் டீலுக்கு அப்புறமேட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவர் அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு ஸ்பீச். ஐரோப்பாவை ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கோம். ட்ரம்ப் போட்ட 30% டேரிஃப்லேருந்து 15% குறைச்சிட்டோம். இதெல்லாம் ஐரோப்பிய யூனியன் தலைவர் சொல்கிற ஸ்பீச். அடுத்து, இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தரும், இது ஐரோப்பாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு இது அஃபீஷியலாகவே அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மக்கள் வேணால் இதுக்கு ஏமாறுவாங்க, பட் நான் அங்கே இருக்க தலைவர்கள் வாய்ப்பு இல்லை. ஜெர்மனி சான்சலர் இதை ஒரு கன்சிடரபிள் டேமேஜ், யூரோப்புக்கு இது ஒரு பேராபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் ஏ டார்க் டே ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேருமே இந்த ட்ரேட் டீல் தான் சொல்லியிருக்காங்க. இந்த டீல் ஜூலை மந்த் நடந்துச்சு. ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த செப்டம்பர் மாதம், அதாவது இப்போ நேற்று பர்டிகுலர் சொன்னால் நேற்று ஒரு போல் நடக்குது, ஓட்டிங் போல் நடக்குது. ஐரோப்பிய ஒன்றிய மக்கள்கிட்ட கிளஸ்டர் 17 அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐரோப்பாவில் இருக்க மக்கள்கிட்ட இந்த டீலை பற்றி ஒரு ஓட்டிங் நடத்துகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 70% ஆஃப் பீப்புள் சொல்கிற வார்த்தை தான் பாய்காட் அமெரிக்கன் ப்ராடக்ட். ஏன்னா அவங்க மக்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத உண்மை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க மக்களே இந்த டீலை ஒரு அவமானமாக கருதுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீல் யார் போடுவா? மேபி பாகிஸ்தான் போடலாம், ஏன்னா அங்கே இருக்க அரசியல் தலைவர்களுக்கு நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், மக்கள் எக்கேடு கட்டு போனால் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்டாகவே இருக்குது. பட் இது மாதிரி ஒரு டீல் ஐரோப்பாவில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கு. அந்த டீலில் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவோட ஆல் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்க்குமே 0% டேரிஃப். நம்ம யூரோப் அமெரிக்காட்டிலேருந்து வாங்குகிற செமிகண்டக்டர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், இல்லை கார் பார்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்துக்குமே 0% தான் டேரிஃப். ரெண்டாவது, அமெரிக்கா என்ன டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா யூரோப்போட அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆக்சஸ் வேணும். அடுத்தது சீ ஃபுட் மார்க்கெட்டோட ஆக்சஸ் வேணும். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்தியாவோட மார்க்கெட்டுக்குமே இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுக்கும் தான் அவங்க ஆக்சஸ் கேட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்க பால், முட்டை எல்லாம் கொண்டாந்து இங்கே விற்க முடியும். ஏன்னா ட்ரம்ப்புக்கு மேபி மெஜாரிட்டி ஆஃப் போட் ஃபார்மர் செக்டர் தான் வச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்புக்கு தேவையான எனர்ஜி, கேஸ், ஆயில், இது போல் 600 மில்லியனுக்கு நம்மகிட்ட இருந்தால் வாங்கணும், அதாவது அமெரிக்காட்ட இருந்தால் யூரோப் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி மீன்ஸ் யூரோப்புக்கு தேவையான மிசைல்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஃபைட்டர் ஜெட், இல்லை இப்போ உக்ரைனுக்கு வாங்கி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இது போல் எல்லா மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸுமே அமெரிக்காட்ட இருந்தால் வாங்கணும். இது சாத்தியம், இது எப்படி, இது ஒருதலை பட்சமான ஒன்று. என்கிட்ட மட்டும்தான் நீ வாங்கணும், வேற யார்ட்டையுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஸ்டாண்ட் இது. அது மட்டும் இல்லை, ஐரோப்பிய ஒன்றியம் அடுத்த 3 வருஷத்துக்குள்ளார அமெரிக்காவில் போய் $600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணோம். இது யாரோட நல்லதுக்குன்னு சத்தியமாக தெரில. இந்த மாதிரி ஒரு அன்னிவனான டீல் எந்த நாட்டுமே போடாது. பட் இதில் ஹைலைட் என்னன்னா, அடுத்து வர்றதுதான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டு. என்னோட பொருட்களுக்கு எல்லாமே நீ 0% தான் டேரிஃப், அதான் நீ ₹1 கூட வரி விதிக்கக்கூடாது. பட் உன்னோட பொருள் எல்லாத்துக்குமே அமெரிக்காவில் வரப்போ 15% டேரிஃப். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டீல், காப்பர், இது போன்ற ஸ்டீல், காப்பர், அலுமினியம், இது மூணுக்கும் 50% டேரிஃப் இப்பயுமே இருக்குது. இதனால தான் மக்கள் உடனடியாக பாய்காட் அமெரிக்கன் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனால ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க சாதாரணமான விலையே 2 மடங்காக விலைவாசி ஏறி இருக்கு. அதான் உண்மை. இப்போ இந்த புதுசாக இந்த ட்ரேட் டீல் வேற, இதனால டைரெக்டாக பாதிக்கப்படுறது என்னமோ மக்கள் தான், அங்கே இருக்க அரசியல்வாதிகளுக்கு எதுவுமே இல்லை. ஐரோப்பாவில் இருக்க 27 நாடுகளில் பெரும்பாலான மக்கள் தொகை இருக்கிறது ஒரு 5 நாட்டில் தான். அதாவது 60% ஆஃப் பீப்புள் இந்த 5 நாட்டில் தான் இருக்காங்க. ஒன்று ஜெர்மனி, அடுத்து பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின்,
அதுக்கு அடுத்து போலண்ட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரி. ஜெர்மனியில் வந்து ஜெர்மனி வந்து ஒரு அதிகமான தொழில்மயமான ஒரு நாடு. இப்போ அங்கேருந்து வர ப்ராடக்ட்டுக்கெல்லாம் 0% டேரிஃப் அப்படின்னா, அப்போ ஜெர்மனியோட பொருள் வந்து இங்கே ஹையாக இருக்கும், அமெரிக்காவோட பொருள் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜெர்மனிட்டிருந்து வர ப்ராடக்ட் வந்து எவனும் வாங்க மாட்டான். அதான் உண்மை. முதல்ல ஜெர்மனி காலி. அடுத்தது போலண்ட். போலண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர், யூரோப்பில் இருக்க மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர்னா அது போலண்ட் தான், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளார. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்போ உக்ரைன்லேருந்து வந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே போலண்ட் வழியே தான் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து ரோட்டில் வந்து போராடினாங்க. ஏன்னா உக்ரைன் பொருள் உள்ளே வந்து போகிறதுனால எங்களோட பொருள் வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக போகுது, எவனுமே வாங்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் போராடினாங்க. இப்போ இந்த டீல் வந்து டைரெக்டாக இந்த 2 நாட்டையுமே பாதிச்சிருக்கு. அது இல்லாமல் இந்த 5 நாட்டில் இருக்க மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் தன்னோட சொந்த குடிமக்களையே வித்துருச்சு. அதனால ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவரான உர்சுலா வான் டெர் லைன், அவங்க தான் இப்போதைக்கு தலைவர், 2வது டைமாக தலைவராக இருக்காங்க தொடர்ந்து. அவங்க வந்து தன்னோட பதவியை ராஜினாமா செய்யணும். இது வந்து அந்த 5 நாட்டில் இருக்க பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அடுத்து பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கே இருக்க மக்கள் வந்து பேசாமல் நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டே வெளியே போயிடலாமா, பிரெக்சிட் அப்போ யூகே போன மாதிரி நம்மளும் இப்போ போயிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள்கிட்ட இந்த பேச்சு இருக்கு, கவர்மெண்ட்ட கூட இல்லை. அப்படின்னா பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க. இந்தியா ஏற்கனவே யூகே கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ கரண்ட்ல நடைமுறையில் இருக்கு. அடுத்தது யூரோப் கூடயும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. மேபி ஒரு 6 to 8 மந்த்தாவே இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் சிவியராக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 60% ஆஃப் டாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. பட் இப்போ ட்ரம்ப்போட ஒரு ப்ரெஷர் என்ன இருக்குன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நேற்று வரைக்கும் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஃபர்ஸ்ட் இந்தியா மேலே 25% டேரிஃப் போட்டார். அடுத்தது ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே காரணம் காட்டி இன்னொரு 25% 50% மாற்றினார். SCO சமிட்ல இந்தியாவும் சைனாவும் க்ளோஸ் ஆகிறத பார்த்துட்டு, இல்லை மோடி என்னோட ஃப்ரெண்டு தான், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு வந்து கொஞ்சம் நல்லபடியான உறவு தான், இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான், இது நாங்கள் பேசி சமாளிச்சுக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே இந்த டாக் வருது. அமெரிக்கா வந்து யூரோப்புக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு கமெண்ட் மாதிரி சொல்கிறாங்க, சைனா மேலேயும் இந்தியா மேலேயும் நீங்கள் 100% டேரிஃப் விதிக்கணும், அப்போ தான் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து நிற்கும். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளத்துக்கு ஃபண்டிங் பண்ணுறதே வந்து சைனாவும் இந்தியாவும் தான். அந்த அளவுக்கு ரொம்ப டைரெக்டாக சொல்லிட்டாரு. இது வந்து ட்ரம்ப்போட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அவரே சொன்ன ஒரு விஷயம். அவரோட கவர்மெண்ட்ல இருக்க இந்த நவ்ரோ இது போன்ற ஒரு அரசியல் தலைவர் சொல்ல டைரக்டாக ட்ரம்ப்பே சொன்ன கருத்து இது. அடுத்து இஸ்ரேல் காசா பிரச்சனை. இதில் வந்து இந்தியா வந்து மேக்சிமம் இஸ்ரேல் பக்கம் தான் நின்னாங்க. ஏன்னா பாலஸ்தீனம் பக்கம் வந்து அவங்க பெரிய அளவுக்கு எதுவுமே எந்த ஒரு மெசேஜுமே ஹிண்ட்டுமே கொடுக்கல, எதாக இருந்தாலும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. பட் நான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து கத்தார் மேலே தாக்குதல் நடத்திருக்கு. இது வந்து ஒரு எதிர்பார்க்காத தாக்குதல். இதுக்கு மோடி வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல உறவு போயிட்டு இருக்கு, கத்தாரோட இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பட் அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் வந்து கத்தார் மேலே தாக்குதல் நடத்த போறாங்க, இது மாதிரி ஒரு ஏர் ஸ்ட்ரைக் இருக்க போகுது அப்படின்னு நாங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படின்னு இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது கத்தார் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் அரசியல் வாய்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.